அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குரு பயிற்சி 2026 வருகிற 2/6/2026 விடியற் காலை 1:50 மணிக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அவருடைய உச்ச வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதனால் இந்த குரு பயிற்சியால் இது சில பேருக்கு நல்ல குருவா, யோக குருவா, கோடீஸ்வர குருவாகவும், சில பேருக்கு சமநிலையில் மித்திர நட்பு ரீதியாக மித்திர குருவாகவும், சில பேருக்கு பாப குருவாகவும் கெட்டவைகளை செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய குருவாகவும் வருகிறார். ஏன்னா அதற்கேற்றபடி தான் அவர் பலன்களை கொடுப்பார். அமர்ந்திருக்கிற இடத்துப்படி கோச்சார ரீதியாக இந்தந்த இடங்களில் வரும்போது சுபத்துவத்தையும், இந்தந்த இடங்களில் வர்றப்ப ஒரு மிஸ்ர பலத்தையும், இந்தந்த இடங்களில் வர்றப்ப பாப பலன்களையும் கொடுப்பார்கள்னு. இப்போ இந்த பாப உச்ச குருவால் போராட்டத்தில் குதிக்க போகும் ராசிகள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். மீண்டும் அந்த தலைப்பை அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பாப உச்ச குருவால் போராட்டத்தில் குதிக்க போகும் ராசிகள். அந்த ராசிகளில் ஃபஸ்ட்டு வர்றது மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள். மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்சமாகிறார். அர்த்தாஷ்டம குருவாக, அஷ்டம குருவில் எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுப்பாரோ அந்த அளவுக்கு இல்லை, அதை தாண்டி பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். நல்ல தசாபுத்தி இருந்துருச்சு அப்படின்னாக்கா இறுதி வெற்றி இருக்கும். என்னதான் போராட்டம் வந்தாலும் போராடி ஜெயிப்பீங்க. அது பிரம்மாண்டமான அனுபவத்தை கொடுக்கும். அதனால தான் போராட்டத்தில் குதிக்க போகும் ராசிகள்னு. ஈஸியாக எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கும். கோச்சார ரீதியாக பல தடைகள், பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அதனால் என்ன ஆகும்? சுகக்கேடு வரும். எந்தெந்த வகையில் தடை பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, உங்கள் வித்தை திறமை வழியாக குளறுபடிகள் வரும். மாற்றி செய்வீங்க, தப்பாக செய்வீங்க, மோடுமுட்டித்தனத்தில். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாய் மோடுமுட்டி, டென்ஷன் பார்ட்டி, வேகம், கோபம் அப்படிம்ப. அதாவது செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது, பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுங்கிறது வாடிக்கையாக இருக்கும்னு. அவன் 4ஆம் இடத்துக்கு வர்றப்ப உங்களுடைய வித்தை திறமையில் குளறுபடி வரும். இதுவரையில் நல்லா இருந்துச்சு, நல்லபடியாக இருந்துச்சு, நான் அதையே தான் செய்கிறேன், இப்போ சொதப்புது, நல்லா இல்லை, பிரச்சனையாக ஆகுது, என்ன அறியாமல் கெடுத்து விட்டுறேன், இந்த இது கெட்டதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் வழியாக எதிர்பாராத விதமாக நீங்கள் தவறுகள் செய்து மாட்டிக்கிறது, சிக்கலை, போராட்டத்தை வரவழைச்சிக்கிறதுன்னு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதை. அடுத்து சொந்த பந்தங்கள் வழியாக பிரச்சனைகள். சொந்த பந்தங்கள்கிட்ட ஒரு முரண்பாடு வராதபடி கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சொந்த பந்தங்கள் அவங்கள்ட்ட ஒரு உறவு மெயின்டைன் பண்ணிக்கணும். முறிவு பிரிவு வராதபடி. முறிவு பிரிவு வந்துச்சுன்னா அந்த பார்ட்னர் வழியாக யார் பிரிஞ்சு போகிறாங்களோ அவங்க வழியாக தான் நன்மைகள் நடக்க போகுது. அதுக்கு நீங்களே கெடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் கெடுத்துக்க மாட்டீங்க. சண்டை போட்டாலும் அப்புறம் சாரி கேட்டு ஏதோ வெடுக்குன்னு கோவத்தில் சொல்லிட்டேன், அவங்களும் ஒத்துக்குவாங்க. ஆமாம், இவன் மோடு முட்டி இப்படி தான் பேசுவான், ரைட்டு போனால் போகுது, அவன் தான் மன்னிப்பு கேட்டானே, செஞ்ச தப்பை தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், அது தவறுன்னு உணர்ந்து அது மன்னிப்பு கேட்டான்ல, போனால் போகுதுன்னு வருவாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல தசாபுத்தி இருந்தால் நீங்கள் மாறுவீங்க. மன்னிப்பு கேட்டு சரி பண்ணி ஒரு சுமூக உறவை, முறிவு பிரிவு வராதபடி தவிர்த்து கொள்வீங்க. இல்லாட்டி முறிவு பிரிவை சந்திக்கிற மாதிரி ஆகும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கெல்லாம் மெடிடேட் பண்ணாங்க அந்த சமநிலை வந்துடும். கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதும்ப. அடுத்து சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் வரும். பூர்வீக சொத்துக்கள், குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள், நிம்மதி, சந்தோஷம் குறைவு, சிக்கல்கள் வரும். சொத்துக்கள் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னால அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கணும். ஏதோ வாங்கி போட்டேன், அந்த இடத்த பார்க்கவே இல்லை, போகவே இல்லை அப்படின்னா அங்கே வில்லங்கங்கள் வரும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இதாவாங்க. அது உச்ச குருவாக போகிறதால அங்கே ஏதாவது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு ஏதாவது ஒன்று அந்த சொத்து மதிப்பு உயரும் பொழுது அங்கே வில்லங்க வரும்ல. சொத்தோட மதிப்பு உயருதுன்னா திருட்டு பசங்க, ஏமாத்துக்கார பசங்க, ஏய்த்து பிழைப்பவர்கள்,
பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, பெரியவங்க, அவங்க உண்மையான பெரியவங்க கிடையாது. அதிகாரத்தில் பெரியவங்களாக இருக்கவங்க உள்ளுக்குள்ளே நீச்ச ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்க வழியாலாம் பிரச்சனை. இதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறது, எப்படி பணம் பறிக்கிறது, எப்படி அந்த மாதிரிலாம் வில்லங்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதனால் சுகக்கேடு வரும், உடம்பை கெடுத்துக்கிற மாதிரி. ஆக சொந்தங்கள், வித்தை, திறமை, சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் வராதபடி, ஏன்னா உச்ச பிரச்சனையாக வரும், அவனை பகச்சிக்கவே முடியாது. அதனால தான் அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறதெல்லாம் வரும். அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் ஒரு இனம் புரியாத பயம் உங்களை பற்றி அவங்களுக்கு வரும். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன்கிட்ட வச்சுக்கூடாது, ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்டா, ஏதோ ஒரு பவர், ஏதோ ஒரு தேஜஸ் இருக்குது அப்படிம்பாங்க. அது மெடிடேட் பண்ணால் தான் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு அவர் 9, 12 கூடையும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு பரம திருப்தி, அப்படி ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த அனுபோதம்பாங்கல்ல, அந்த மெடிடேஷனில் அந்த உணர்வுகளை, அதிர்வுகளை அதை அப்படியே ஒரு ஃபீல் பண்ண முடியும். பெரிய சில சித்தர்கள், சில யோகிகள், சில இந்த மாதிரி ஞானிகள் போல் அந்த ப்ராக்டிஸ் பண்ணது. இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பௌத்தத்தில் இருக்கக்கூடிய துறவிகள்கிட்டருந்து இப்போ ரீசண்டாக நியூஸ் வந்ததில் ஏதோ போதைப் பொருள்களை பிடிச்சிருக்காங்கன்னு. போதைகள் வழியாக அப்படியே அந்த ஒரு அனுபோதம், அந்த இது தன்னிலை மறக்கிறது, நான்கிறத மறந்து அந்த பிரபஞ்சத்தோட இணையிறதுங்கிற கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே தானாக நடக்கும். அதனால தான் அவன் அருளால் அவன் தாள் பணிந்தும்பாங்க. நம்ம கையில் இல்லை, நம்ம உட்கார்றது தான் நம்ம கையில் இருக்குது. அப்படி பண்ணுறப்ப அந்த அனுபவம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறார். உச்சபட்ச ஞானத்தை நீங்கள் பெறக்கூடிய காலம். அப்படி ஒரு நிம்மதி, திருப்தி, சந்தோஷம், எல்லாவற்றிலும் ஒரு ஆனந்தம், அந்த தன்மையை நீங்கள் அடைய முடியும் மெடிடேட் பண்ணீங்கன்னா. இப்போ கெட்ட திசாபுத்தின்னா மெடிடேட் பண்ண மாட்டீங்க. விரயங்கள், அலைச்சல்கள், நிம்மதி, சந்தோஷம் இல்லை, தூக்கம் இல்லை, உடல் பிரச்சனை அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படுற மாதிரி ஆகிடும். மேலும் உங்களுக்கு ஒரு தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு நன்மைகள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கணுமா? சும்மா கிடைக்காது, போராடி தான் கிடைக்கணும். அதனால தான் தலைப்பே போராட்டத்தில் குதிக்க போகும் ராசிகள்கிட்ட. செலவுகள் அதிகமாக வரும். ஒரு காரியத்தை முடிக்கணும்னா பல தடவை போகணும், பல தடவை போய் முடிக்கணும். உங்கள் ஈகோவை தரமட்டமாக்கும் இந்த குரு, உச்ச குரு. யோகம் ஞானத்தில் போகிறவங்களுக்கு ஈகோவே இருக்காது, எல்லாம் அவன் அருள் அப்படின்னு சரண்டரிங் கான்செப்டில் இருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு அலைச்சல் குறையும், விரயம் குறையும், நிம்மதி சந்தோஷம் கூடும். இல்லைன்னா தொழில் வேலை ரீதியாக பெரிய பெரிய வாய்ப்புகள் வர்றதெல்லாம் ஐயோ நான் தான் கெடுத்துக்கிட்டேன், அந்த நல்ல பிஸ்னஸ் பார்ட்னரை இழந்துட்டேன், நல்ல லைஃப் பார்ட்னரை இழந்துட்டேன், குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்திட்டேன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். இது ஒரு ஜென்ரலான ஒரு அறிவுறுத்தலை உங்களுக்கு பார்த்துருக்கோம். இண்டிவிஜுவலாக மேஷத்திற்கு தனியாக போடுறப்ப உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த ஞானத்தை உணரக்கூடிய நேரமாக மாற்றிக்கொள்ளுங்க. பேடு தசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் வராது. அதை ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் கடந்து போவீங்க. அடுத்து பாப உச்ச குருவால் போராட்டத்தில் குதிக்க போகும் ராசிகளில் யார் வரா அப்படின்னா சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்கள் வராங்க. இவங்களுக்கு 12ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் உச்சமாகிறார். அது நெகட்டிவான பிளேஸ். அதனால தான் பாப உச்ச குரு. அந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம், போராட்டத்தில் குதிக்க போகும் ராசிகள்னு. அப்போ சும்மா கிடைக்காது, போராட ரெடியாக இருக்கணும், எதையும் எதிர்நோக்க ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற நேரம் இது. நல்ல திசாபுத்தியாக இருந்தால் இறுதி வெற்றி உங்களுக்கு இருக்கும். கெட்ட திசாபுத்தின்னா இறுதி வெற்றியும் இருக்காது, போராட்டமும் இருக்கும், நிம்மதி சந்தோஷமும் குறையும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நிம்மதியான தூக்கம் வரும். இல்லாட்டி இந்த அலைச்சல், விரயம், சுகக்கேடு, எதிர்பாராதவைகளை சந்திக்கிறது இதெல்லாம். ஏன்னா ஒருத்தவங்களை பார்க்க போகிறீங்க, அவங்க இல்லைன்னா வேறு எங்கேயாவது போயிட்டாங்க, பெரிய ஆளுங்க, பெரிய விஷயங்கள். அதான் கெட்ட நேரமாக இருந்தால் 10 வாட்டி அலையிற மாதிரி, மூட் அவுட் ஆகிற மாதிரி,
இது எல்லாம் பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக செய்யும், பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓவர் ஈகோ வருதா, ஈகோவை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு விடுவாங்க. கோள்கள் அழகாக பண்ணும். இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சமாகிற ஓவர் ஈகோவாக இருந்தால் ஓவராக செலவு பண்ணி காலி பண்ணிடுவீங்க, ஓவர் ஆட்டம் ஆடி காலி பண்ணிடுவீங்க. எதிர்பாராத செலவுகள் வந்துடும். நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி இதுக்கு இவ்வளோதான் செலவாகும் இப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி திட்டமிட்டு இறங்குவீங்க. அதை தாண்டி 2-3 பங்குக்கு மேலே செலவாகும். நிம்மதி சந்தோஷம் போகும், தூக்கம் இருக்காது. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, சரி என்ன பண்ணுறது, ஆரம்பிச்சிட்டோம் முடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு அந்த கடனை அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பல வருடங்கள் தூக்கம் இல்லாமல் அலைச்சல் விரயங்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க, ஓவராக ஆட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சூரியன் கொஞ்சம் ஈகோ, ஒரு ஸ்ட்ராங்கான ஆள், மதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மற்றவங்க மதிச்சுட்டு அப்படியே இறங்கிடுவார், தலைமை பொறுப்பாக மாறிடுவார், அதிகாரம் ஆணவத்தை காட்டுவார். அடங்கிட்டாக்க அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டார், அடங்கலைன்னா தான் ஒம்பளப்பார். அதனால தான் இந்த இயற்கை பாவின்னு. உங்கள் லக்னாதிபதி கிட்டத்தட்ட உச்ச வீட்டில் இருக்கார். இந்த குரு பயிற்சி ஆகிறப்ப உச்ச வீட்டுக்கு பக்கத்தில். அது எந்த இடம், 10ஆம் இடம். எதையும் சாதிக்க முடியும், என்னால் முடியும்னு அகலக்கால் வச்சுக்கிட்டு ஓவராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிகப்பெரிய விரயங்கள், நிம்மதி சந்தோஷத்தை இழக்கிற மாதிரிலாம் போகும். 10ல் சூரியன் இருக்கிறது நல்லது தான். ஆனால் ஓவர் பொதுவிலேயே சூரியன் உங்கள் லக்னாதிபதியாக இருக்கிறப்ப ஈகோ அதிகமாக இருக்கும், மற்றவங்க மதிக்கணும் நான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப அந்தஸ்து மரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வேலை தொழில் ரீதியாக பிரம்மாண்டம் பண்ணணும் அப்படின்னு ஓவராக அகலக்கால் வைப்பீங்க, ஓவராக செலவு பண்ணுவீங்க, ஓவராக தங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்காக மற்றவங்க மதிக்கணுங்கிறதுக்காக ஓவராக செலவு பண்ணி காலி பண்ணக்கூடிய நேரமாக இருக்கும். அதில் கவனமாக இருக்கணும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அடக்கி வாசிப்பீங்க, ஈகோ இருக்க பார்த்துக்குவோம் அப்படின்னு. சரியாக முறையாக செய்வீர்கள். அது ஒரு வித விழிப்புணர்வு வந்துடும். 12ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது தான் குறைபாடு. ஆனால் அவர் 5ஆம் இடத்ததிபதி உச்சம்ங்கிறப்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதிர்ஷ்ட இது வரும், நல்ல பார்ட்னர்ஸ் வருவாங்க. ஏன்னா 5-8 குடையவன் உச்சமாகிறப்ப இந்த விபரீத ராஜயோகம் வரும். உங்களோட ஈகோவால் உங்களோட திமிரால் நீங்கள் கெடுத்துக்கிறது மாதிரி வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால தான் போராட்டத்தில் குதிக்க போகும் ராசிகள். ஒரு ஈகோ இல்லாமல் ரைட்டு அப்படி தான் இருப்பாங்க. இப்போ நேரம் சரியில்லைன்னா அப்படி தான் இருப்பாங்க ஆளுங்க, அப்படி தான் பிகேவ் பண்ணுவாங்க. சரிதான் போ அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டு இருந்தாக்க பிரச்சனை இருக்காது. இப்போ கெட்ட தசாபத்தியாக இருந்தால் விட்டுட்டு போக மாட்டீங்க. அது எப்படி அப்படி சொன்னார், அவருக்கு பழிக்கு பழி வாங்குவோம், ஃபர்தராக பேசுவோம், முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிஞ்சு போயிடுவீங்க. தயவு செய்து மெடிடேட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஒரு நிம்மதி சந்தோஷங்கிறது இருக்கும். இல்லாட்டி அலைச்சல் விரயம் தூக்கமின்மை, மாபெரும் செலவுகள், வெட்டி செலவுகள், வீண் விரயங்களை சந்திக்கிற மாதிரி. செய்யக்கூடாதுன்னு நினச்சா ஓவராக பண்ணிட்டாங்கன்னு, இந்த ஓவராக பண்ணுறதே தப்பாக போகும். பாரு ஓவராக ஆடுறான் பாருன்னு. கடைசியில் கடனில் கஷ்டப்படுறப்ப யார்கிட்டையாவது உதவிக்கு எதுக்காவது போனீங்கன்னா ஓவராக ஆடுனல்ல, ஆடாத ஆட்டாடினல்ல, அது மாதிரி தான். அப்போ உதவி செய்வாங்களா அவங்க? நல்ல மெடிடேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தப்பிக்க முடியும். திரும்ப திரும்ப அந்த மெடிடேஷன் தான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு வீடியோஸில் சொல்லுவேன். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அடக்கி வாசிப்பீங்க, நியாயமாக செய்வீங்க, ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. ரியாக்ட் பண்ணாதுங்கிறது அப்படியே படாதுடான்னு ஏதாவது செய்கிறது உணர்ச்சி வசப்பட்டு செயல்பாடுகளில் இறங்கக்கூடாது. மனிதர்கள் பேசுகிறது முன்ன பின்ன இருந்தால் கூட செயல் தப்பாக செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கான விளைவுகள் வரும். நீங்கள் பேசுகிறது மனதளவில் அப்படி பேசுகிறப்ப ஒரு ரொம்ப வைத்தறிச்சல் ரொம்ப இதில் பண்ணுறப்ப அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இல்லாட்டி பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் செயல் செஞ்சிங்கன்னா அதுக்கான விளைவுகள் இருக்க தானே செய்யும். அதனால தான் மனிதர்கள் பேச்சை பார்க்க மாட்டாங்க, செயலை தான் பார்ப்பாங்க. ஆனால் இறைவன் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்ப்பார், செயலை பார்க்க மாட்டார். இவன் என்ன செயல் செய்கிறான் அப்படிங்கிறத பார்க்க மாட்டார். இவன் எந்த மனோபாவத்தில் அப்படி செய்கிறான், அது கெட்டது செஞ்சால் கூட அவங்க நல்லபடியாக வாழ்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம அறிவுக்கு புரியாது. இது இந்த பிரபஞ்ச ரகசியம் ஒரு ஞான நிலையில் இருக்கிறப்ப தான் அது புரியும்.
இல்லாட்டி புரியாது. ஸோ சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்கள் விரயத்தில் அதாவது கஞ்சத்தனமாக மாறுறது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும். ஓவராக பண்ணுறது ரொம்ப பெருசாக செய்யணும் இல்லை, ஸ்டார்ட் வித் ஸ்லோன்னு சின்னதாக ஆரம்பித்தா கூட அது ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு நேரம் நல்லா இருக்கிறப்ப அதிர்ஷ்டம் இருக்கிறப்ப எதுக்கு பெருசாக செய்யணும்? சின்னதாக கம்பெனி ஆரம்பிப்போம், சின்னதாக ஒரு விஷயத்தை செய்வோம், வர வர எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போவோம், வாய்ப்புகள் வர வர போயிட்டுருப்போன்னு போகணும். எடுத்த உடனே பிரம்மாண்டம். பெரிய கம்பெனிலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பெரிய எம்என்சி கம்பெனிஸ் அது இதெல்லாம் பிரம்மாண்டமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிட்டு வருவாங்க. அது மாதிரி நீங்கள் இப்போ செய்யக்கூடாது. இது விரயம். நீங்கள் அதிர்ஷ்டம் நேரம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறப்ப அப்படி பெருசாக விரயம் செய்யாமல் சின்னதாக செஞ்சு பெருசாக வளர்கிற மாதிரி பண்ணிக்கணும். மேலும் பெரிய அளவுக்கு கடனில் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா ஓவராக பண்ணிங்கன்னாக்க, ஆடம்பரம் பண்ணிங்க, ஓவராக செலவு பண்ணிங்கன்னா கடன், பகை, நோய் வரும். ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் கலங்குவது போலன்னு. ஸோ உடம்பு நோய் வந்துச்சுன்னா உடம்பு கெடும். ஏன்னா 5 உச்சமாகிறதால அதிர்ஷ்டம் வரும், உங்கள் வித்தை திறமையும் பழிச்சிடும். ஆனால் ஓவராக பண்ணக்கூடாதுல்ல, அப்போ கடனில் மாட்டிக்கிறமா. கடன் கிடைக்கும், உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்குற மாதிரி ஆகும். நல்ல தசாபுத்தின்னா தப்பிச்சிருவீங்கங்க கட்டிக்கிட்டு. இப்போ கெட்ட தசாபுத்தின்னா ஓவரால் எல்லா இதையும் முடங்கிடும், செயல்பாடுகள் செய்ய முடியாது, பிஸ்னஸ் தடைப்படும், பிரச்சனைகள் வரும். அண்டு பார்ட்னர்ஸ் ரீதியாகவும் நன்மைகள் வரும். உங்கள்கிட்ட உள்ள கெட்டதெல்லாம் விலகிற நேரம். நல்ல பார்ட்னர்ஸ் உங்களுக்கு, நல்ல பார்ட்னர்ஸ் இந்த சென்ஸ் அவங்களால நீடித்த பயன்கள், நன்மைகள் கிடைக்கிற மாதிரி, பங்குகள் கிடைக்கிற மாதிரி, ராயல்ட்டி மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணாமல் தானாக பேசிவ் இன்கம் வர்ற மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்க முடியும். அது மெடிடேட் பண்ணாதான், அது போராடி தான் அடையணும். அது என்ன சார் போட்டு குழப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணும். அது மெடிடேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரிய வரும். இப்போ போராடி தான் கிடைக்குங்கிறத அதை புரிஞ்சிக்கணும். அது 3rd ரேங்க்குன்னு வேறு உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன், அதை புரிஞ்சிக்கணும். இப்போ கெட்ட திசாபுத்தின்னாக்க தீந்துரும், லைஃபு சிக்கலில் மாட்டிடுவீங்க. ஓவர அகலக்கால் வச்சு லைஃப் லாங்காக எந்திரிக்க முடியாத மாதிரி பண்ணிடுவீங்க. இதே நல்ல தசாபுத்தியாக இருக்குது அப்படின்னா தப்பிச்சிக்கலாம் அகலக்கால் வச்சாலும். அதெல்லாம் ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப ஒரு 20-25% தான் இருக்கேன்ல, அதை பார்த்துக்கணும். விரயத்தில் கவனம், வித்தை திறமையில் அதீத ஈடுபாடு, இறங்கி வேலை செஞ்சிடணும். கடன் வாங்கிறதுல கவனம், கடன் கிடைக்குதுன்னு வாங்கக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது, சிக்கனமாக இருக்கணுங்கிறத தாண்டி கஞ்சத்தனமாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதை பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் முறிவு பிரிவு உங்கள் ஈகோவால் வரக்கூடாது. அதை பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் கெடாது, பெரிய அளவுக்கு விரயம் வராதபடி, பெரிய அளவுக்கு போராட்டத்தை சந்திக்காதபடி நீங்கள் தப்பிக்க முடியும். இல்லாட்டி வம்பு. அடுத்து பாப உச்ச குருவால் போராட்டத்தில் குதிக்க போகும் ராசிகள். அதில் யார் வரா அப்படின்னா தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் வராங்க. இப்போ தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பகவான் லக்னாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் வித்தை திறமைக்குரியவராகவும் சொத்துக்களுக்கு உரியவராகவும் வந்து அவர் 8ல் போய் உச்சமாகிறார். இப்போ அது சம்பந்தமாலாம் சொந்த பந்தங்கள், சொத்துக்கள் வழியாக, வித்தை திறமை வழியாக எதிர்பாராத ஒரு பயம், குழப்பம், முறிவு பிரிவு வந்துருமோ, சிக்கல் வந்துருமோ அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அஷ்டம குருவாக இருக்கிறார், உச்ச குருவாக. அப்போ எதிர்பாராதவைகளை எதிர்பார்க்கக்கூடிய நேரம். நீங்கள் நினச்சதுக்கு மாறாதான் எல்லாம் நடக்கும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் அதை ரெடி ஆகிக்கணும். நம்ம இது எதிர்பாராமல் தான் நடக்கும் அப்படின்னு ஈகோவாக இருந்தால், திமிராக இருந்தால், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும்னு தீவிரமாக ஊன்னிங்கன்னா அது சிக்கல். வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். பெரிய பெரிய உங்கள் வித்த திறமையை காட்டி பெரட்டிலாம் உருட்டிலான்லாம் செய்யக்கூடாது. வர்றது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வராமல், எந்த அளவுக்கு வேலை தடைபடாமல் ஒரு ஸ்மூத்தாக எப்படி பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்.
ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதியாக ராசி அதிபதியாகவும் வருகிறார். அவர் 8ல் போய் உச்சமாகிறப்ப டோட்டலாக மறைவு ஸ்தானம். அவர் உச்சமாக இருக்கார், ரைட்டு. உள்ளுக்குள்ளே அப்படியே கொதிநிலை இருக்கும், வெளியில் சூழலே ஒத்துழைப்பு இருக்காது, உள்ளுக்குள்ளே ஆசை இருக்கும், உள்ளுக்குள்ளே இதை பிரட்டினும் உருட்டினும் இப்படி ஆயிடணும், நம்மளை மக்கள் இப்படி பார்க்கணும், இப்படி மதிக்கணும், இப்படி கலட்டணும் பெரட்டணும்லாம் இருக்கும். ஆனால் வெளியில் சூழலில் ஒழுங்காக இருக்காது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். உங்கள் வித்தை திறமையும் அவ்வளவு வித்தை திறமை இருக்கும். அதை அப்படியே காட்ட முடியுமா? ஏன்னா நீங்கள் அறிவாளிகள். இப்போ காட்ட முடியாத சூழலில் இருக்குது. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்னதான் தடை பிரச்சனை வந்தாலும் நம்ம செய்கிறது செய்வோங்கிறப்ப ஆச்சரியமான ரிசல்ட் வரும். மெடிடேட் பண்ணல ஈகோவா, ஏன்னா உங்கள் லக்னாதிபதியாக போய் உச்சமாகிறப்ப உங்கள் ஈகோவால் தான் உங்கள் தலை எடுக்கப்படும். ஐயோ என்ன சார் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஈகோ தலைகணம் உங்களிடமிருந்து போகும், தரமட்டமாகும். அந்த மாதிரி ஒரு சூழல் வரும், ஒரு இன்னெஃபிஷியண்ட்டாக ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ இது, நான் எப்பேற்பட்ட நல்லவன், ஏன்னா உங்களுக்கு தான் பெருமை குணம் இருக்குமே, அதாவது மேட்டிமை குணம். தான் ஒரு பெரிய ஆள், ரொம்ப நல்லவன், பலருக்கும் உதவி செய்கிறவன், அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லோர்ட்டையும் ஆனால் இழிச்சவாய் ஆகிட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி இந்த கமலஹாசன் சொல்கிற மாதிரி கிடையாது. மனிதன் பாதி மிருகம் பாதி. கடவுள் பாதியாக இருந்தால் நல்லா இருக்குமே. இங்கே மிருகம் மனிதம், மனிதனும் கிட்டத்தட்ட மிருகத்திலிருந்து கொஞ்சம் முடியலங்கிறப்ப கடிப்பான். மிருகம் உடனே கடிக்கும், ஏதாவது பயந்தாலே கடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள். ஆனால் காலப்புருஷ தத்துவப்படி 9வது ராசிங்கிறதால உங்களுக்கு அப்படியே நான் ஒரு அவ்வளோ என்ன மாதிரி நல்லவன் கிடையாது, என்ன மாதிரி சிறந்தவன் கிடையாது, என்ன மாதிரி ஒழுக்கமானவன் கிடையாது, என்ன மாதிரி படித்தவன் கிடையாது, என்ன மாதிரி 4 பேருக்கு நல்லது பண்ணுறவன் கிடையாது, சும்மாவே எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆலோசனை கொடுப்பேன், ஸோ வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவேன், அதை பெரட்டுவேன் உருட்டுவேன், என்னவோ நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த ஈகோ, அதாவது தலை எடுக்கப்படும்னா அந்த தலைகணம் உங்களிடமிருந்து போகக்கூடிய நேரம். டோட்டலாக சரண்டர் ஆகி நம்ம ஒரு டம்மி பீஸ்னு உணரக்கூடிய நேரம். இல்லை உணரலைன்னாக்கா அது கெட்ட தசாபத்தின்னா உணர மாட்டீங்க. நல்ல தசாபத்தியாக இருந்தால் ரொம்ப சரண்டரிங் ஆகி அத்தனை புகழும் எதிர்பாராமல் கிடைக்கும். மாபெரும் வித்தை திறமை சொந்த பந்தங்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். உங்கள் ஈகோவால் இப்படித்தான் அப்படித்தான் எதிர்பார்த்துக்கிட்டு ஏதாவதெல்லாம் பண்ணீங்க, எதிர்பாராமல் தான் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாகத்தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்களே அப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, அதை மாதிரி தான் பிஹேவியர் இருக்கும். சரி இப்படி இருந்தால் இப்போ பரவாயில்ல, இதை இப்படி மாற்றி செஞ்சுக்குவோம், அதை மாதிரி சரி பண்ணிக்குவோம், அது மாதிரி முடிஞ்சிக்குவோம் அப்படின்னு முடிச்சிருவோம் அந்த வேலையை அப்படின்னு ஒரு இது பண்ணால் நல்லது. அது வராது. நான் அதுதான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எல்லோருக்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பாங்க. ரொம்ப நெருங்கியவர்கள் கிட்டக்க உள்ளவங்க, அதாவது கணவன்னா மனைவி, மனைவின்னா கணவன், க்ளோஸ் ஃப்ரெண்டு, நெருங்கிய நட்புகள், கூடவே இருக்கிறவங்க, உதவி செய்கிறவங்க, அவங்கள்ட்ட மேட்டிமை இல்லை எரிச்ச குணத்தை காட்டி மெண்டல் மாதிரி பிஹேவ் பண்ணிடுவீங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி திட்டுற மாதிரி சொல்கிறேன்னாக்கா நீங்கள் உங்களை பரிசோதனை பண்ணணும். சுய பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும், மாற்றிக்கணும். ஏன்னா 8ல் போய் உச்சமாகிறதால எடுத்தேன் கவுத்தேன்னு அப்புறம் பின்னாடி வருந்துவீங்க. ஆஹா இப்படி நடந்தாலும் நம்ம இப்படி நடந்திருக்கலாம், அதை மாதிரி பண்ணியிருக்கலாம், சரி பண்ணியிருக்கலாம், இப்படி முடிச்சிருக்கலான்னு பின்னாடி நினச்சி, அதாவது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லைல்ல. ஏன்னா அஷ்டம குரு உச்ச குருவாக வருகிறார். அதற்கான பாதிப்புகள், அதற்கான பயம், என்ன நடக்குமோன்னு பீதி. நல்ல தசாபத்தியாக இருந்தால் அந்த பயம் வந்திருக்கும், பயத்துக்கு கட்டுப்பட்டு ஒழுங்காக நடந்திருப்பீங்க. கெட்ட தசாபத்தின்னா நீங்கள் தான் மேட்டிமை குணம் உள்ளவங்கள பெரிய ஆளுன்னு, பெரிய நல்லவங்க, சிறந்தவர்கள் அப்படின்லாம் நினப்பு இருக்கிற ஆளுங்க. டோட்டலாக நீ அப்படிலாம் கிடையாது, வேஸ்ட்டு, நீ ஒன்றும் இல்லாத ஆள் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும். என்ன சார் இப்படி திட்டுற மாதிரி சொல்கிறீங்க? அப்பயாவது மெடிடேட் பண்ண மாட்டிங்களா? அப்பயாவது உங்கள் குணத்தை மாற்றிக்க மாட்டிங்களா? இந்த அறிவு, இந்த ஒழுக்கம்,
இந்த மரியாதை இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னு அந்த பிரபஞ்ச நாயகன் தான். நீங்களே உங்களுக்கே அப்படி கிடச்சதில்லை. உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு, படிக்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கான மூளை இதெல்லாம் கொடுத்தது அவர் தானே. எண்ணங்களை தூண்டுபவனும் அவனே, செயல்படுத்துபவனும் அவனே. அந்த மாதிரி கான்செப்டில் போனால் தான் நீங்கள் எதிர்பாராத நல்லவைகளை, இந்த விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா 8ல் இருக்கிறப்ப அப்போ தான் உங்கள் வித்தைக்குரியமாக திறமை இருக்கும், ஆனால் பயந்துக்கிட்டே செய்கிற மாதிரி இருக்கும். என்னடா ஒத்துழைப்பே இல்லை, எதிர்பார்ப்பு நினச்சபடி நடக்க மாட்டேங்குது, அப்படி இப்படின்லாம் பயந்துக்கிட்டே செல்வீங்க. ஆச்சரியமான இது நடக்கும். அப்படி ஒரு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். விரயங்கள் மேலோங்கும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா விரயங்கள் மேலோங்கும். அது சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. நிம்மதி, சந்தோஷம் கெடுற மாதிரி பண்ணிக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த திருப்தி சந்தோஷமாக மாறும். நிம்மதி கெடாது, அமைதி வரும், சாந்தம் வரும். அது அப்படி தான் நடக்கும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிற மாதிரி ஒரு உணர்வு. ரைட்டை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு, இது இப்படி தான் ரைட்டு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். குடும்ப சுப நிகழ்வுகள் நடக்கும். அதற்கு குடும்பத்திற்கு, தனத்திற்கு பேர் கிடைக்கிற மாதிரி உங்கள் ஈகோவை விட்டீங்கன்னாக்கா நல்லபடியாக இருக்கும். குடும்பம் நல்லா இருக்கும், பேச்சு நல்லா இருக்கும், பேரு புகழோடு நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டு ஓவராக பேசுனீங்க, பெரிய என்ன ஐயா வெட்டி ஆள்டா, பேச்சு தான் இருக்கும், பேச்சு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஏன்னா மிதுனத்துக்கு அப்படி சொல்லுவேன், பேச்சோடு தான். அதுக்கு நேர் ராசி தான் உங்களுக்கும். இப்போ குரு வேற உச்ச பார்வையாக 2ஆம் இடம் பார்க்கறது சிறப்பு. பெரிய அளவுக்கு குடும்ப அபிவிருத்தி, குடும்பத்தில் நல்லது நடக்கிறது, பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும். நல்ல தசாபுத்தின்னா அதை அனுபவிக்க முடியும். கெட்ட தசாபுத்தின்னா உங்கள் புத்தியாலேயே, ஏன்னா ஈகோ பெரிய நினப்பு இருக்குல்ல, அதை அழிக்கக்கூடிய நேரம் இருக்கேன்ல, சிக்கல் வரும். குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதார ரீதியாக பேரை கெடுத்துக்கிற மாதிரி சிக்கல் வரவே. இவங்க தான் இப்படின்னாக்க இவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க, இவங்க படித்தவங்களா, அவங்க அப்படி செஞ்சாங்கங்க, அதுக்காக இவங்க ஏன் அப்படி செய்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். பார்த்துக்கணும். வித்தை திறமை புதுசாக கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். அதற்காக வெளிநாடு போடுறது மாணவர்கள் போல் இருக்கிறவங்க, புதியவர்களும் கற்றுக்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும். அதுலேருந்து நல்ல அனுபவம், கொஞ்சம் விரயமானாலும் செலவு ஆனாலும் உங்கள் வித்தை திறமை மேம்படும். சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் வழியாக பெரிய அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு நன்மைகளை அனுபவிக்கணுமா, உங்கள் ஈகோவை தூக்கி விட்டேறீங்க. நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிக்காதீங்க, வேஸ்ட்டுன்னு நினைங்க, நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. ஏன்னா உச்சமாக இருக்கிறப்ப அப்படி தான் நம்மளை தாழ்த்திக்கணும். அதனால தான் தாழ்த்திக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை, ஏன்னா உங்களை என்ன அறியாமல் நீங்கள் ஒரு ஆளுன்னு தான் வரும். உங்கள் பேச்சில், உங்கள் இதில் உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்க மாட்டீங்க. எல்லாரும் எதை பார்ப்பாங்க, என்ன அவர் பிஹெச்டி படிச்சிருக்காரு அப்படின்னு மரியாதை கொடுப்பாங்களா, பெரிய படிப்பு படிச்சிருக்காங்கன்னு. புண்ணாக்கு வியாபாரம் 8ஆம் கிளாஸ் ஃபெயில்னாலும் அவர் ஒரு 5 கோடி ரூபா காரில், 8 கோடி ரூபா காரில் வராரு அப்படின்னா அவங்களுக்கு தானே மரியாதை இருக்கும். நீங்கள் பிஹெச்டி படித்தாலும் 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா மரியாதை இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். உலகியல் ரீதியாக உங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை பெரிய ஆளாக நினச்சிக்கிறத விடணும். எல்லோருக்குமே உங்களுக்கு அந்த நினப்பு அதிகமாக இருக்கும், ரொம்ப நல்லவன், சிறந்தவன். அது தூக்கி விட்டேறீங்க. இந்த இதை கொடுத்ததே அவர் தான். நீங்கள் ஒரு ஆள் இல்லை, நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன்லாம் நினைக்க வேண்டாம். செய்ய வச்சதே அவர் தான். ஸோ மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதிர்பாராதவைகள் அனைத்தும் இறுதி வெற்றி நன்மையை கொடுத்துரும். இல்லாட்டி நீங்கள் பயந்த மாதிரியே நல்லது வந்துச்சு குடும்பத்தில், இது நான் பயன்படுத்திக்கல, இல்லை தேவையற்ற விரயங்களை பண்ணிட்டேன், சுப விரயம் பண்ணலை, தேவையில்லாத அகலக்கால் வச்சு இது பண்ணிட்டேன், இந்த இது தேவையே இல்லை, அதுக்கு படிக்கிறேன்னு சொல்லி பணத்தை கட்டி வீணாக்கிட்டேன், அப்படி இப்படின்லாம் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால உங்கள் தசாபுத்தியும் பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா உச்சமாக இருக்கிறதால உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தேன் கவுத்தேன்னு செஞ்சிங்கன்னா அதற்கான விளைவுகளை சந்திக்கணும். நல்ல தசாபுத்தினா நல்ல விளைவுகளும், கெட்ட தசாபுத்தினா எந்திரிக்கவே முடியாதபடி சிக்கலாம். ஏன்னா உச்ச குரு அல்லவா, ஜாக்கிரதை. அடுத்து பாப உச்ச குருவால் போராட்டத்தில் குதிக்க போகும் ராசிகளில் யார் வரா அப்படின்னா கும்ப லக்னம் அண்டு கும்பராசி என்புள்ளங்கள் வராங்க. கும்ப லக்னம் அண்டு கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாகிறார். 6ன்னா
பகை, விரோதம், போட்டி, கடன், நோய், இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள், குறுகிய கால தண்டனை, ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா நோய் வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த இடத்துல போய் குரு பகவான் உச்சமாகிறார். அப்போ அந்த பாவத்துக்கெல்லாம் பிரச்சனை வரும். ஒழுங்காக வேலையை பார்க்க முடியாது, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபெயிலியர்ஸ் வரும், ஓவராக கடன் வாங்கி மாற்றுறது, இல்லை நோயில் அலட்சியப்படுத்திட்டு வேலை தொழில் அப்படின்ட்டு நோயை ஆரம்பத்திலேயே கண்டுக்காமல் பெருசாக முத்த விடுறது, அந்த மாதிரிலாம் இந்த குரு பயிற்சி சிக்கலில் மாட்டி விடுவார். ஜாக்கிரதை. சின்னதாக ஒரு மாதிரி இருக்கா, கையோடு போய் டாக்டர்கிட்டலாம் காட்டிக்கணும். ஏன்னா நீங்கள் சனி பகவான் அறியாமையிலே மாட்டிக்குவீங்க. இப்போ 7:30 வேலை இருக்கீங்க, ராகு எதுவும் சரியில்லை, இப்போ குருவும் சரியில்லாத இடத்துக்கு வர்றப்ப வம்பு. ஆனால் அவர் யார்? உங்களுக்கு 2-11 தன லாபத்திற்குரியவர். தன லாபாதிபதி 6ல் போய் உச்சமாகிறப்ப பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். அதற்கு நல்ல மெடிடேட் பண்ணாதான் கிடைக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாக இது அந்தளவுக்கு நல்லது இல்லாத இடம். இந்தந்த இடங்கள் 2, 5, 7, 9, 11 இந்த வீட்டுக்கு வந்தால் தான் அது யோக குரு, யோக உச்ச குருவாக அப்படி பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட் ரேங்க் பார்த்தோம், இது 3rd ரேங்க் தான். போராட்டம் தான் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப சும்மா கிடைக்குமா? எதையும் ஒழுங்காக செய்ய முடியாது. நோய், உடம்பு சரியில்லை, பணப்பிரச்சனை, கடன் வாங்க அலைய வேண்டியிருக்கும். கடன் ஈஸியாக கொடுத்துருவாங்களா? போய் ஒரு வார்த்தை கேட்டதுமே கொடுத்துருவாங்களா? பார்ப்போம், யோசிப்போம். வாங்கன்னு ஒரு 10 வாட்டி பேங்க்கில் ஈஸியாக கொடுக்குறாங்களா? சிக்கல் வரும், லேட்டாகும். இருந்தாலும் நல்ல தசாபத்தியாக இருந்தால் ஈஸியாக கிடைக்கும். அதையும் முறையாக செலவு பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டால் தான் நல்லது. வேலை தொழில் ரீதியாக அதுக்காக செலவு பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கவனம் செலுத்தணும். அது நல்லா இருக்கும். அந்த பேரை சொல்லி வாங்கிட்டு நீங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா, ஏதாவது சொத்தை வாங்குறீங்க, அதில் வருமானமே வராமல் போயிடும். வேறு எதுலையாவது லாக் ஆகிட்டீங்க, அப்போ வேலை தொழில் ரீதியாக டெவலப்மெண்ட்டு தேங்கிடும். நீங்கள் வாங்கக்கூடிய கடனை வேலை தொழிலுக்காக வாங்கினீங்களா, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு செலவு பண்ணிடணும். இல்லை எந்த இதுக்காக கடன் வாங்குறீங்களோ அதை ப்ராப்பராக செஞ்சுக்கணும். இந்த காரியத்துக்காகனா அந்த காரியம் ஒரு சுப காரியம். ஏன்னா சுப விரயங்கள் பண்ணக்கூடிய நேரம் தான். குரு பகவான் அப்படி பண்ணுவார். குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகளுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி டோட்டலாக காலி பண்ணுவார். உச்ச குருங்கிறதால ஓவராக பண்ணுவீங்க, அதெல்லாம் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு திருப்தி சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி நிம்மதி சந்தோஷம் போயிடும், தூக்கம் கெடும். ஐயோ இந்த கடனை எப்படி அடைக்கிறது, எப்படி முடிக்கிறது, அப்படி ஒரு பயம் வந்துடும். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி தரும்ட்டேன், குடும்ப ரீதியாக நல்ல வளர்ச்சியும் வரும். ஆனால் எதுவும் ஈஸியாக கிடைக்காது. அதனால தான் போராட்டத்தில் குதிக்க போகும் ராசிகள். என்ன நல்ல தசாபத்தியாக இருந்தால் என்ன தான் போராட்டம் இருந்தாலும் இறுதியில் வெற்றி, ஜெயிச்சோம்ல முடித்தோம்ல அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல தசாபத்தி இல்லை, தசாபத்தியும் கெட்ட தசாபத்தியாக இருக்குது அப்படின்னா பெருசாக வந்ததெல்லாம் கெடுத்து விட்டோம், பின்னாடி அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும். இறுதி வெற்றி இருக்காது. ஆடாத ஆட்டம் ஆடிட்டோம், ஓவராக நம்ம தகுதிக்கு மீறி கடனை வாங்கிவிட்டோம், தகுதிக்கு மீறி பகைச்சிக்கிட்டோம், தகுதிக்கு மீறி அகலக்கால் வச்சு சில வேலைகளை பண்ணிட்டோம், மாட்டிட்டோம். அதனால் அந்தஸ்து மரியாதை போணுச்சு, வேலை தொழில் போணுச்சு, நிம்மதி சந்தோஷம் போணுச்சின்னு ஆகிடும். இதே நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு ரொம்ப நிதானமாக எல்லாம் அருள் அவன் பார்த்துக்குவான். ஏன்னா இப்போ நேரம் கொஞ்சம் சரியில்லை, ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம் இருக்குது. அண்டு 7.5 பாதச்சனியில் வேறு இருக்கீங்க. இவர் வேறு 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிற பொருள் புழக்கம் இருக்கும். பொருளை ஏன்னா பணப்புழக்கம்பாங்கல்ல, அது நல்லாவே இருக்கும். அதுவும் ஒழுங்காக பண்ணால் தானே. பணப்புழக்கத்தை தேவையற்ற விஷயத்துக்கு செய்கிறது புத்தி இல்லாமல் அது அப்போ விரயம் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த சனி பகவானும் பண்ணுவார், ராகுவும் அப்படி தான் பண்ணுவார். புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக வித்தியாசமாக வினோதமாக ஏதாவதெல்லாம் பிஸ்னஸ் செஞ்சு, ஏதோ இரிடியம் கிரிடியம் என்னென்னமெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இல்லை அதிக வட்டி தரும், இது இந்த ஃபேன்சியாக இந்த ஸ்கீமெல்லாம் போட்டு
பொருளாதார குற்றங்கள் நடக்குது பாருங்க, அதிலெல்லாம் நீங்கள் ஒரு விக்டிமாக மாறுறது. அப்படிலாம் மாறி நல்ல நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா ஒரு விழிப்புணர்வு வந்துடும். ஏதோ துளியோண்டு இழந்தாலும் அப்புறம் நிமிந்துருவீங்க. ஏன்னா இழக்கிற மாதிரி தான் வரும். கோச்சாரம் தன் வேலையை செய்யும். ஒரு 25%ன்னா அது ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க முடியாதுல்ல. பாஸ் மார்க்கே 35-40 தானே சொல்கிறாங்க. ஸோ அதனால் 25%ங்கிறது பாஸ் மார்க்குக்கு முக்கால்வாசி அதில் அடி வாங்குற மாதிரி வரும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி விரயங்கள் வந்தாலும் தப்பிச்சிக்கலாம். ஆனால் விரயம் வரும். 25% கெடுதல்கள், அதற்கேற்ற சூழல்கள், அதற்கேற்றபடி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஓவராக கடனை வாங்கி மாட்டிக்கிற மாதிரி, ஓவராக அகலக்கால் வைக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறது, பகை விரோதத்தை சிக்கல்களை ஏற்படுத்துறது, இதெல்லாம் பாதச்சனியும் பண்ணுவார். ராகு எதுவும் சர்ப்பதோஷத்தை கொடுக்குறாருல, பார்ட்னர் முறிஞ்சு போயிடுவாங்க உங்கள் செயல்பாடு பலியாக, உங்கள் செயலுக்கு ஏற்றபடி. என்ன இப்படி பேசுகிறார், இப்படி செய்கிறார், வேணாம் இவர் என்னமே அப்படின்னு டைவர்ஸ் மாதிரி போகிறது, இப்படிலாம் வாய்ப்புகள் உண்டு. இது குடும்பம் கெடாமல் இருக்கணும்னா லைஃப் பார்ட்னர் அவங்களுடைய உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளணும். அது மாதிரி பிஸ்னஸ் கெடாமல் இருக்கணும், பிஸ்னஸ் வளர்ச்சி வரணும்னா பிஸ்னஸ் பார்ட்னரோட இணைந்து செயல்படணும். நான் சொல்கிறது அவங்க கேட்கணுன்னு ஈகோவாக போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா வேஸ்ட். அது நீங்கள் சனி பகவான் மந்தித்தனமாக, புரியாமல், டல்லாக, சோம்பேறித்தனத்தில், அறியாமையால் சிக்கலை ஏற்படுத்திக்குவீங்க. பெரிய அளவுக்கு குடும்ப வளர்ச்சி, பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு உச்சமாகிறப்ப ஏதோ ஒரு செயல் தீவிரம் இருக்கும். அதை மெடிடேஷனாக பண்ணிடுங்க. தியானமாக எல்லாம் அருள் அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிறப்ப அப்படி ஒரு ஏகாந்தத்தை, அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உணர முடியும். அப்படி ஒரு பரம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். சுப செலவுகள், முக்கியமான இதெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு மிடில் ஏஜுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பிறப்பில் நான் வந்த நோக்கங்களெல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் சொல்ல முடியும். எல்லாத்தையும் சிறப்பாக நிம்மதியாக முடிச்சிட்டேன்ப்பா, என் கடமை முடிஞ்சிச்சுப்பா, என் பொறுப்பு முடிஞ்சிச்சுப்பான்னு சொல்ல முடியும். இல்லாட்டி ஓவராக ஆடிடுவீங்க. சின்ன வயசில் உள்ளவங்க ஓவராக பணத்தை ஓவராக கடன் வாங்கி பிஸ்னஸில் போடுறதுன்னு மாட்டிக்கிறது, இதெல்லாம் அளவோடு செஞ்சுக்கங்க. ஸ்லோ ஸ்டடி வின் த ரேஸ்ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுறது அப்படி பண்ணிக்கங்க. அப்போ தான் நல்லது. கடன் கிடைக்குதுன்னு வாங்கிடக்கூடாது, பின்னாடி கட்டணும்ல. கட்டுறதுக்கு வழிவகை என்னன்னு பார்த்துட்டு தான் வாங்கணும். பேங்க்கெல்லாம் அந்த மாதிரி தான். அதனால தான் 10 வாட்டி அலைய விட்றாங்க. அந்த அவர்கிட்ட தீவிரம் இருக்கா, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு வந்திருக்காரு, உண்மையிலேயே ஒரு நோக்கம் இருக்கா, உண்மையிலேயே ஒரு 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 வைராக்கியம் இருக்கா அப்படின்லாம் பார்ப்பாங்க. அதுக்கு தான் 2 வாட்டி 10 வாட்டி அலைய விடுவாங்க. அதை கொடுக்குறப்ப நீங்கள் அதை ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி உங்களுக்கு வரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் உச்சத்தை பார்ப்பீங்க. இந்த காரிய வெற்றியின் மூலமாக பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி, லாபம், குடும்ப வளர்ச்சி, பெயர் இன்க்ரீஸ் ஆகிறதெல்லாம் வரும். நல்ல தசாபத்தின்னா இதெல்லாம் நடக்கும். கெட்ட தசாபத்தின்னா ஏதாவது செய்யக்கூடிய செஞ்சு விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டு பெரிய அளவுக்கு கடனை வாங்கி மாட்டிக்கிறது, இல்லாட்டி தேவையற்ற உருப்படா பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு நேரமே சரியில்லைப்பா, நான் உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது, இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தேவையற்ற ஆட்கள், தேவையற்ற காலத்தில் தேவையற்ற பிஸ்னஸ் இப்படிலாம் சொல்லி மாட்டிக்கிட்டிங்கன்னா வம்பு. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அது இது பண்ண போகிறீங்க, அதெல்லாம் ப்ராப்பராக தசாபுத்தியெல்லாம் செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். அகலக்கால் வைக்கிறது, பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது, பெரிய அளவுக்கு கடன் வாங்குறதெல்லாம் உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கணும். இல்லாட்டி ஏன்னா தசாபுத்தி தான் இறுதி வெற்றியை கொடுக்குன்ட்டேன். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் இறுதி வெற்றி கிடைக்காது. நல்ல தசாபுத்தி தான் அதை கொடுக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க.
போராட்டத்தில் தான் நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறதால போராட தயங்காதீர்கள். அதனால தான் இந்த அறிவுறுத்தல்லே பாப உச்சகுரு, பாவகுருனாலே அவர் அப்படி தான் பண்ணுவார். உச்சமாக வேற இருக்கிறதால போராட்டம் அதிகமாக தான் இருக்கும். போராட்டத்தில் குதிக்க போகும் ராசிகள் தான் அந்த தலைப்பு அறிவுறுத்தலே கொடுத்துருக்கேன். போராட ரெடி ஆகிக்கங்க. மெடிடேஷனோட வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு என்ன செய்ய முடியுமோ ரெடி பண்ணிக்கோங்க. போராடுற குணம் வந்துருச்சுன்னா 2-3 வாட்டி அலைகிறப்ப இதெல்லாம் தோணாது. நீங்கள் பாட்டு போவீங்க. அதில் ஒரு திருப்தி, இறுதி வெற்றி உங்களுக்கு இருக்கும். நல்ல தசாபுத்தின்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஜாதகத்தை பார்த்துக்கங்க. கெட்ட தசாபுத்தின்னா அடக்கி உடக்கி பேசாமல் இருக்கணும். எதுவும் செய்யக்கூடாது. அமைதியாக இருந்து ஏற்கனவே போயிட்டுருக்கலாம். புதுசாக ரிஸ்க் எடுக்கிறது, புதிய ஆட்கள், புதிய பிஸ்னஸ் இதெல்லாம் வேண்டாம். நன்றி அன்புள்ளங்களே. இப்போ பாப உச்ச குருவால் போராட்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளான மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், இந்த 4 ராசிகளுக்கும் அந்த எல்லாம் வல்ல சூப்பர் பவர், ஒரு உத்வேகம், ஒரு பவரை கொடுத்து, அந்த சூப்பர் பவரை உங்களுக்கு கொடுத்து இந்த போராட்டத்தில் ஒரு சோர்வில்லாமல் போராடி இறுதி வெற்றி அடைய, ஈவன் கெட்ட தசாபுத்தியாக இருந்தாலும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன். அப்படி ஒரு நன்மைகளை அடைய இந்த எல்லாம் வல்ல வரம்பொருள் அருளட்டும் என்று வேண்டி உங்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.